வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. ஐபிஎஸ் அதிகாரி டு அரசியல் வரை யார் இவர், என்ன தகவல், இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கே நட்வர் சிங் நேற்று இரவு காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 93. வயது முதிர்வு காரணமாக நீண்ட நாட்களாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நட்வர் சிங் டெல்லி அருகே குரு கிராமத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை ஏற்பட்டு வந்தது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கே நட்வர் சிங் நேற்று இரவு காலமானார் என்று மருத்துவமனை அறிவித்திருந்தது. அவருக்கு வயது 93. வயது முதிர்வு காரணமாக நீண்ட நாட்களாகவே கடந்த சில நாட்களாகவே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சை பலனளிக்காமல் இரவில் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்காங்க. அவரது இறுதிச் சடங்கில் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. ராஜஸ்தானின் பரத்பூர் மாவட்டத்தில் கடந்த 1933ஆம் ஆண்டு பிறந்த நட்வர் சிங் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தார். பாகிஸ்தானுக்காக இந்திய தூதராகவும் இவர் 1966-71ஆம் ஆண்டு வரை பதவி வகித்து வந்தார். வெளியுறவுத்துறையில் 31 ஆண்டு காலமாக நட்வர் சிங் பணியாற்றி வந்தார். 1984ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்த நட்வர் சிங் அதே ஆண்டில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். ராஜஸ்தானின் பரத்பூர் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு நட்வர் சிங் 1985ஆம் ஆண்டு மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ள நட்வர் சிங்குக்கு கடந்த 1984ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு நட்வர் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததாங்க பிரதமர் மோடி அவங்க தனது எக்ஸ் தள பலத்தில் பதிவிட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை கொள்கையில் நட்வர் சிங் மிகப்பெரிய பங்களிப்பினை செய்துள்ளார். அவரது மறைவு வேதனை அளிக்கிறது. நட்வர் சிங் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று, அவரது ஆன்மா சாந்தியடைய என்று நடிகர் மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவு பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. நரேந்திர மோடியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி நேரில் போய் நட்வர் சிங்குக்கு பார்த்தீங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த புகைப்படம் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய கட்சி பிரபலங்கள், பொதுமக்கள் எனவே இவர் அஞ்சலிக்காக நேரில் போய் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.